திருமாவளவன் சொன்ன உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நீங்க பார்த்திருப்பீங்க, ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் எதிரியே வந்து ஒரு வழக்கறிஞரை வீசிய கட்சி இருக்கக்கூடியவங்க அடிச்சு அது இன்னைக்கு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க சார்? மேடைகள்ல இல்ல யார் பண்ணாலும் இது வந்து தவறு தான். சட்டத்தை வந்து யாரும் தான் கையில் எடுக்கக்கூடாது. நம்ம சட்ட ரீதியா அணுகலாம். அதுவும் ஒரு பெரிய தலைவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவருக்கு பொறுப்பு இருக்கு. அவரு வந்து அந்த இடத்துல இறங்கி தடுத்து இருக்கணும். தொண்டர்கள்லாம் வந்து போங்கப்பா பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கணும். அதை பண்ண தவறிட்டார். அதனால ஆனா வந்து அவரோட இது என்னன்னா, இது பிஜேபியில இருந்து ஏதோ பிளான் பண்ணி செட் பண்ணி இவரை வந்து ட்ராக் பண்றதுக்காக இவரை வந்து ட்ராப் எலி வலையில மாற்றக்கூடிய அளவுல ஏதோ வேணும்னே வீடியோ ஃப்ரண்ட்ல எடுக்க வச்சு அந்த கோபம் அவருக்கு வந்துருச்சு. அவர் வந்து இது எதிர்பாராத நடந்த சம்பவம்ன்றத மீறி வேணும்னே திட்டமிட்டு அவரை வந்து மாட்டுவதற்காக ஒரு ஆளை வச்சு செட் பண்ணி பண்ணாங்கன்னு அவரு நம்பினதன் விளைவு இந்த ப்ராப்ளம். இல்ல அப்படி இருந்தா கூட நீங்க சொன்ன மாதிரி அவங்க காரை விட்டு இறங்கி வந்து ஒரு சாரி சொல்லியிருந்தாலோ ஏதோ ஒண்ணு ரெண்டு பக்கமும் வந்து விட்டு கொடுத்து போயிருந்தா அந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இருந்துடக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு காமன் பப்ளிக் ஒருத்தர் போய் ஒரு பைக்ல இடிக்கிறாள், சார் சாரி சார், நம்மளோட மரபு தானே, தெரியாம போச்சு சார், ஆனா மன்னிச்சுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த ஒரு வார்த்தையோட முடிஞ்சிருக்க வேண்டியது கட்சியில ஒரு வரைக்கும் துரத்திட்டு போய் அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன? அதுதான் அந்த அளவுக்கு வந்து இது ஒரு அராஜகத்தின் உச்சகட்டன்ற மாதிரி போயிடுச்சு. ஒரு பார் கவுன்சில் உள்ளே போய் அடிக்கிறாங்கன்னா அவ்வளவு பேர் சேர்ந்து இது வந்து உரிய விசாரணை பண்ணி யார் மேல தவறு இருக்கோ அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுல முக்கியமா வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து மேடையில பேசும்போது சொல்றாங்க, அவன் என்ன சமூகம்லாம் எங்களுக்கு தெரியாது, முறைச்சதுனால 4 தட்டு தட்டணும், நல்லா கூட நான் அடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதுதான் அது ஒரு மேடையில ஒரு கடலூர்ல பேசின மேடை நினைக்கிறேன். அதுல அந்த மாதிரி வந்து பேசுறாரு. ஆனால் மீடியாவுக்கு கொடுக்கும்போது வந்து நாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். முரண்பாடு இருக்கு. அது என்னன்னு அவங்க ஏதோ மேல்மட்ட விசாரணை காவல்துறை பண்ண பிறகு தானா உண்மைகள் வெளிவரும்.